அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு செஷன்ல நம்ம பார்க்க போறது என்னன்னா ஷார்ட்கட் கீஸ் இன் கேன்வா. என்னென்ன ஷார்ட்கட் கீஸ்லாம் கேன்வால இருக்குன்னு பார்க்க போறோம். கேன்வால வந்து ஷார்ட்கட் கீஸ்ன்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து எம்எஸ் வேர்டு எக்ஸல் இருக்கிற மைக்ரோசாஃப்ட்ல யூஸ் பண்றதே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம அதையே நம்ம முதல்ல ட்ரை பண்ணி பார்த்துருவோம். அதுக்கப்புறம் இதுக்குன்னு சில ஸ்பெசிஃபிக்கான ஷார்ட்கட் கீஸ் இருக்கு, அதையும் நம்ம இப்போ பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து கண்ட்ரோல் ஏ கொடுப்போம். கண்ட்ரோல் ஏனா எல்லாமே செலக்ட் ஆல் ஆயிடும். கண்ட்ரோல் பினா நம்மளுக்கு தெரியும் போல்டு. கண்ட்ரோல் பி கொடுக்குற போல்டு ஆகுது பாருங்க, மாறுதா? அவ்வளவுதான். கண்ட்ரோல் சி நம்மளுக்கே தெரியும். கண்ட்ரோல் சினா காப்பி, அதை பண்ணீங்கன்னா கண்ட்ரோல் வி கொடுத்தீங்கன்னா பேஸ்ட். நான் ஒன்று பண்ணி காட்டுறேன் பாருங்க. கண்ட்ரோல் சி காப்பி பண்ணிட்டாத, வி கொடுத்தாலும் பேஸ்ட் ஆகிட்டே இருக்கா. இப்போ திருப்பி இதெல்லாம் போகணும், என்ன பண்ணுவோம்? கண்ட்ரோல் இசட் கொடுத்தோம்னா அண்டு ஆயிடும். திருப்பி வரணும்னு என்ன கொடுப்பீங்க? கண்ட்ரோல் ஒய் கொடுத்தீங்கன்னா ரீடு ஆயிடும். இப்போ இது அண்மையில இதுல வந்து ஒரு ஒர்க் இருக்கு. என்னதுன்னா கண்ட்ரோல் டின்னு கொடுத்தோம்னா டூப்ளிகேட் ஆகும். இப்போ இந்த போட்டோ இருக்குது, இந்த போட்டோ மாதிரி இன்னொரு போட்டோ வேணும்னா ஜஸ்ட் கண்ட்ரோல் டி கொடுத்தோம்னா போதும், டூப்ளிகேட் ஆகுது பாருங்க. நிறைய போட்டோ வருது பாருங்க. கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா டூப்ளிகேட் ஆகும் இதுல. இப்ப கண்ட்ரோல் ஏனா செலக்ட் ஆளு, பினா போல்டு, சினா காப்பி, டினா டூப்ளிகேட், எக்ஸ்னா கட்டு, ஒய்னா ரீடு, இசட்னா அண்டு. இந்த 5 நம்ம வந்து வேர்டு எக்ஸல்ல என்ன இருக்கோ அதே தான். இப்ப அது அன்னில இதுல வந்து நம்மளுக்கு வந்து சில இது இருக்கு, அது என்னதுன்னு பாத்துருவோம் நம்ம. இப்ப வந்து ஒரு ஃபாண்ட் இருக்கு. இப்ப இந்த ஃபாண்ட் வந்து நம்ம பெருசாக்கணும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் கிரேட்டர் தன் சிம்பிள், கண்ட்ரோல் ஷிஃப்ட் கிரேட்டர் தன் சிம்பிள் கொடுத்தீங்கன்னா ஃபாண்ட் வந்து பெருசாகும். அதே கண்ட்ரோல் ஷிஃப்ட் லெஸ் தென் சிம்பிள் கொடுத்தீங்கன்னா ஃபாண்ட் வந்து சின்னதாகும். ஓகேவா? இப்போ இதே கண்ட்ரோல் ஷிஃப்ட் கே கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த ஐஷன் ப்ரீ ஸ்கூல் அப்படிங்கிறது கேப்சல் ஆயிடும். இப்போ இந்த ஐ மட்டும் மாறுது. நான் இந்த இதை சிம்பிளை மாற்றி கட்டுற பாருங்க. கண்ட்ரோல் ஷிஃப்ட் கே கொடுங்க, கேப்சல் மாறிச்சா. திருப்பி கே கொடுத்தோன்னா ஸ்மால் ஆயிடும். அப்போ லோ அப்பர் கேஸ்ல டைப் பண்ணிட்டீங்க, அதை வந்து லோவர் கேஸ்ல மாத்திரம் ஜஸ்ட் கண்ட்ரோல் ஷிஃப்ட் கே கொடுங்க, போயிடும். அது அவ்வளவுதான். இந்த இதுதான். இது அன்னில பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜூம் இன் ஜூம் அவுட். கண்ட்ரோல் பிளஸ் கொடுத்தீங்கன்னா ஜூம் இன் ஆகும், கண்ட்ரோல் மைனஸ் கொடுத்தீங்கன்னா ஜூம் அவுட் ஆகும். அதே மாதிரி இப்போ இந்த 2 பேஜ் இருக்கு. இந்த 2 பேஜுக்கு நடுப்புற புதுசா ஒரு பேஜ் வேணும், ஒரு நியூ பேஜ்ல ஒர்க் பண்ணணும்னா நீங்க ஜஸ்ட் இந்த பேஜ்ல கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் என்டர் கொடுங்க. கண்ட்ரோல் என்டர் கொடுத்தீங்கன்னா நியூ பேஜ் வந்து கிரியேட் ஆயிடும். இப்போ வந்து குரூப் பண்ணுவோம்ல, நம்ம பொதுவாக குரூப் பண்ணி ஒர்க் பண்ணுவோம்ல. இப்போ குரூப் பண்றதுக்கு என்ன எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் செலக்ட் பண்ணீங்க. ஐஷன் இது மாதிரி இப்போ 4 இதையும் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஜி கொடுத்துருங்க, அவ்வளவுதான் குரூப் ஆயிடும். ஒரு நிமிஷம், ஏதோ ப்ராப்ளம். கண்ட்ரோல் ஜி கொடுத்தீங்கன்னா குரூப் ஆயிடும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஜி கொடுத்தீங்கன்னா அன்குரூப் ஆயிடும். அவ்வளவுதான். இதுல வந்து இந்த குரூப் அன்குரூப்பிங் வந்து நம்ம பார்க்குறோம், அவ்வளவுதான். பிளஸ் இதே வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த இது ஜூம் இன் பண்றோம்ல, இப்போ கண்ட்ரோல் பிளஸ் மைனஸ் இருக்கிறது கண்ட்ரோல் ஓ 0 கொடுத்தீங்கன்னா 100% ஜூம் ஆயிடும். கீழே பாத்தீங்கன்னா தெரியும் 100% வரும். கண்ட்ரோல் 0 கொடுத்தீங்கன்னா 100%ல இது இந்த பிக்சல் எல்லாம் எப்படி இருக்கு, இது எந்த அளவு நல்லா இருக்குது அப்படின்ட்டு நம்ம பாத்துக்கலாம். ஏன்னா 100% என்ன தெரியுதோ அதுதான் பிரிண்ட்ல வரும். அதை வந்து நீங்க இதுல பாத்துக்கலாம். இப்ப இதுல வந்து இந்த லேயருக்கு பின்னாடி போதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்ப இந்த இதை கிளிக் பண்ணிட்டு எப்படி நான் இதுல வந்து லேயர் மாத்தினா உங்களுக்கு புரியாது. நம்ம பொசிஷன்ல காட்டுறேன். பொசிஷன்ல போய் லேயர்ல போறேன். இப்ப பாத்தீங்கன்னா டாப் லேயர்ல வந்து இந்த அட்மிஷன் இருக்குல்ல, இந்த அட்மிஷன்ங்கிறத கீழே கொண்டு போறோம். இப்ப கீழே இருக்காது, நம்ம போட்ட தெரியல. மேல கொண்டு வரதுக்கு கண்ட்ரோல் பிளஸ் ஓப்பன் பிரேசஸ் கொடுங்க. பீக்கு பக்கத்துல இருக்கும், அது கொடுத்தீங்கன்னா மேல வருது, தெரியுதுங்களா? அது இப்போ நான் இந்த இதை கிளிக் பண்றேன். எங்க போயிடுச்சு? அட்மிஷன் கீழே போயிடுச்சு பாருங்க. இதே க்ளோஸ் பிரேசஸ் கொடுக்குறேன், கீழே போதா மேல வந்துருச்சு பாருங்க. க்ளோஸ் பிரேசஸ் கொடுத்தோம்னா மேல வந்துடும். இதே ஓப்பன் பிரேசஸ் கொடுத்தோம்னா கீழே போயிட்டே இருக்கு பாருங்க. ஒவ்வொன்றா கீழே போதா மேல வருதா? தெரியுது? அட்மிஷன் மூவ் ஆகுது, தெரியுதுங்களா? அதான் இந்த லேயரை வந்து நம்ம மாத்தி வச்சுக்கலாம். எதுனா கண்ட்ரோல் பிளஸ் ஓப்பன் பிரேசஸ் அண்ட் க்ளோஸ் பிரேசஸ். பீக்கு என்டருக்கு நடுப்புற இருக்கும். இது ரெண்டும் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க வந்து லேயர்ஸ்ல முன்ன பின்ன வச்சுக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா இதை ட்ராக் பண்றது, ஆல்ட்ட வச்சு ட்ராக் பண்றது. இப்போ ஒரே இமேஜ் 2 வேணும். இப்போ இதே மாதிரி ஒரு இமேஜ் இருக்கு, ஓப்பன் ஒன்று இருக்கு, இதே மாதிரி இன்னொரு ஓப்பன். ஜஸ்ட் ஆல்ட்ட பிடிச்சிட்டு மவுஸால் எடுத்தீங்கன்னா போதும். ரெண்டாவது காப்பி ஆகி அப்படியே எடுத்துட்டு வரும். காப்பி ஆகி இன்னொரு இதை எடுத்துட்டு வந்துடும். இப்போ இதை ரொட்டேட் பண்றோம்ல, இப்படி பிடிச்சி ரொட்டேட் பண்ணும்போது கீழே வந்து ரவுண்டா ஒரு சிம்பிள் தெரியுது. இது வந்து இப்படி ரொட்டேட் பண்ணுவோம். இதே நீங்க வந்து ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு ரொட்டேட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு இழுத்தீங்கன்னா அது பெருசாகும். பெருசாகிட்டே ரொட்டேட் ஆகும். அந்த பிக்சல் வந்து இது மாறாம நம்ம ரொட்டேட் பண்ணும் போதே அதை பெருசாக்கிக்கலாம். இது மவுஸ்லயே 2 யூஸ் பண்ணலாம். இப்போ இது அன்னில பாத்தீங்கன்னா இப்போ ஒரு டெக்ஸ்ட் இங்க கொண்டு வரணும்னு வச்சுக்கோங்க. நம்ம டீயை போய் கிளிக் பண்ணிட்டு ஆட் ஹெட்டிங் கொடுக்கறதுக்கு ஜஸ்ட் இங்கே ஒரு டீயை கொடுத்தீங்கன்னா டெக்ஸ்ட் வந்துருச்சு பாருங்க. அப்படியே நம்ம டைப் பண்ணிடலாம். ஒரு ஸ்கொயர், அடிக்கடி ஸ்கொயர் எடுப்போம்ல, ஷேப்ல ஸ்கொயர் எடுத்து பார்டர் போடுவோம்ல. இப்போ ஸ்கொயர் வேணும் நம்மளுக்கு அப்படின்னா நம்ம வந்து டைரக்டா போய் ஒரு ரெக்டாங்கிள், இப்போ ஒரு ரெக்டாங்கிள் வேணும்னு வச்சுக்கோங்களேன்.
என்ன பண்ணுவோம், ஷேப்ஸ்ல போயிட்டு பாக்ஸ் இல்ல ரெக்டாங்கிள் ஸ்கொயர் ஏதாவது டைப் பண்ணுவோம். நீங்க அதெல்லாம் பண்ணவே வேண்டாம். ஜஸ்ட் இந்த பேனல்லயே ஆறுன்னு மட்டும் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் வந்துடும். இது ஸ்கொயரா வருது, பட் இது ரெக்டாங்கிள் இது நம்ம ரெக்டாங்கிளா மாத்திக்கலாம். இப்போ இந்த ரெக்டாங்கிள் வந்தாலே போதுமே. நம்ம வந்து இதை பேக்ரவுண்டை ஒயிட் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் வந்து எம்டி பண்ணிட்டு நம்ம எதை வேணாலும் பண்ணிடுவோம். போட்டு என்ன வேணா இதில் பண்ணலாம். இப்போ சர்க்கிள் வேணா என்ன பண்ணுவோம், இதே மாதிரி ஷேப் போனோம்னா என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் சியை மட்டும் ப்ரெஸ் பண்ணுங்க. ஜஸ்ட் சியை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா சர்க்கிள் வந்துடும். சர்க்கிள் நீங்க அது மாதிரி எடிட் பண்ணலாம். இப்போ லைன் வேணும்னா எல்லை மட்டும் ப்ரெஸ் பண்ணுங்க, லைன் வந்துடும். லைனை டூப்ளிகேட் பண்ண என்ன பண்ணுவீங்க, கண்ட்ரோல் டி கொடுங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி சிம்பிளான ஷார்ட்கட் கீஸ் வந்து உங்களுக்கு கேன்வால இருக்கு. இந்த நான் சொன்ன ஷார்ட்கட் கீஸ் எல்லாத்தையுமே எழுதி வச்சுக்கிட்டு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. நான் இந்த ஷார்ட்கட் கீஸ் எல்லாம் ஒரு பிடிஎஃப் ஃபைலாகவும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை டவுன்லோட் பண்ணி நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ வெரி மச்.